சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கும் மனித வாழ்வில் உள்ள உறுதிப் பொருட்கள் என்று திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் போன்ற மகான்கள் பாடியிருக்கும் போது, திருவள்ளுவர் மட்டும் தனது திருக்குறளை அறம், பொருள், இன்பம் என்ற முப்பாலுக்குள் ஏன் முடித்து கொண்டார்? துறவர இயலையும் ஊழ் இயலையும் தனது அறத்துப்பாலில் பாடிய திருவள்ளுவர் வீடு பேற்றை பற்றி மட்டும் ஏன் தனியாக 4ஆம் பாலாக பாடவில்லை? வீடு பேற்றின் மீது திருவள்ளுவருக்கு நம்பிக்கை இருந்ததில்லை என்ற ஒரு கருத்து அவரது விமர்சகர்களால் வைக்கப்படுகிறதே, இது சரிதானா? ரொம்ப இலக்கியபரமான கேள்வி இது. அவர் என்ன நினைக்கிறார் திருவள்ளுவர்னா, அறம், பொருள், இன்பம் இந்த மூன்றையும் நீ ஒழுங்கா அடைகிற போது அது உன்னை தானாகவே வீட்டில் கொண்டு போய் சேர்த்துருன்னு அர்த்தம். அதாவது வீட்டை அடைய முடியாமல் இருக்கிற தடை என்ன? வீடுன்னா என்ன? மோட்சம். வாட் இஸ் மோட்சம்? லிபரேஷன் ஃப்ரம் தி ஃபெட்டர்ஸ் ஆஃப் புனரபி ஜனனம் புனரபி மரணம், பிறப்பு இறப்பு என்ற தடையிலிருந்து விடுபடுறது. இப்போ எவன் ஒருத்தன் தர்மமாக வாழ்ந்து நல்ல பொருளை ஈட்டி அதுக்கு பின்னால் வாழ்க்கையை நல்லாவே அனுபவித்து தொலைச்சிட்டானோ அவனுக்கு எந்த எண்ணமும் இருக்காது. அப்போ வாசா மகோச்சரம் என்பது என்ன? எல்லாம் வரை என்னை மறந்த நலம் சொல்லாங்கிற மாதிரி. இப்போ ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு எவனாவது ஒருத்தன் உட்காந்துருக்கான்னு வையே, அவனுக்கு அதுக்கு மேலே என்ன தேவைப்படுறது? ஒன்றும் தேவைப்படுறது இல்லை. ஸோ அந்த இன்பத்துக்குள்ளேயே அவர் எல்லாத்தையும் சேர்த்துட்டார். இன்பம் என்பது வெறும் செக்ஸுன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்த உலகத்தில் அதில் எல்லா விதமான இன்பங்களும் வருவன்ட்டார். அதனால தான் அவர் சொல்கிற போது, இன்பத்துள் இன்பம் விழையான் துன்பத்துள் துன்பம் உருவான் இல்லைங்கிறார். எந்த சந்தோஷத்தில் எந்த சந்தோஷம்னு தெரியாமல் தேடிட்டு இருக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி யார் விட்டுட்டானோ அவனுக்கு எந்த கஷ்டமும் உலகத்தில் இருக்காதுங்கிற அழகாக அவர் சொல்கிறார். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு? அவா மற்றொன்றுங்கிறார், ஆசைகள் எல்லாம் விட்டுட்டுங்கிற இடத்துல சொல்கிறாரு. இப்போ அவாவுக்கு காரணம் சொல்கிற போது பொறாமைங்கிறார். நமக்கு அது தேவைப்படுறதில்ல. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டாக்கா நம்ம வாங்கலையேன்றது பொறாமையில் இருந்தால் ஆசை வருது. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்காய் என்ற தரம். பொறாமையில் வர்றது ஆசை, ஆசை நிறைவேறலாம் வர்றது கோபம், கோபத்தில் வர்றது கெட்ட வார்த்தைகள். அதனால் அவர் ரொம்ப அழகாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்காரு. அவர் காமத்தை ஒதுக்கவே இல்லை, அதில் நியாயமாக சொல்லியிருக்காரு. பிறன்மனை நோக்காத பேராண்மை என்ன பயத்ததோ சால்வுங்கிறார். நீ உன் ஒய்ஃபுக்கிட்ட நீ சந்தோஷமாக இரு, இன்னொருத்தன் ஒய்ஃபை பார்க்காத அப்படின்னு அர்த்தம். பிறன் மனைன்னா மற்றவனுடைய மனைவி. நோக்காத பேராண்மை, அதுதான் உலகத்தில் பெரிய ஆண்மைனா என்ன? விர்ச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ he has found a place for all that is relevant to be satisfied and contented to get liberation. இன்னும் சொல்லப்போனால், ஆறா அவாவை நீங்கற்பின் அந்நிலை பேரா இயற்கை தருங்கிறார். ஆற்ற முடியாத இல்லை ஆறாத அவாவை ஆசைகளை நீக்கினால் எல்லாத்துக்கும் மேலான பேரா இயற்கைன்னா என்ன? தெய்வஸ்வரூபம். வி ஆர் ஆல் காட்ஸ் இல்லை வி ஆர் ஆல் காட்ஸுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஆசைகளை துறக்கிறது தான் வழிங்கிறார். இதுதான் புத்தரும் சொன்னார். புத்தருடைய ஒன்லைன் சம்மரி ஆஃப் இஸ் பிரீச்சிங் இஸ் வாட்? ஆசைகள் தான் தொந்தரவுக்கு காரணம்னார். அப்போ ஆசைங்கிறதுல நீ வெறும் பெண்ணாசை மாத்திரம் ஏன் நினைக்கிற? மண்ணாசை இருக்குது இல்லையா? மண்ணால் தானே கேட்டான் துரியோதனன், பெண்ணால் கேட்டான் ராவணன். ஸோ மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3 இருக்குது. அதனால் நம்முடைய எல்லா சாஸ்திரங்கள்லையுமே இந்த 3ஐயும் சொல்கிறார். பொருளால் அமருலகம் புக்கியலாகாது. நீ இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருப்ப, ஆனால் தேவர உலகத்துக்கு போகிறதுக்கு பணம் உதவாது. அதுக்கு என்ன சேர்க்கணும்? அருளால் அறமலரும் அன்றேன்னார். அருளை வச்சுக்கிட்டு தான் நீ அங்கே போக முடியும் அப்படின்னார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் மூலங்கிறார். எதுக்கும் உதவாதவெல்லாம் பணக்காரன். இன்றைக்கி கட்ட பஞ்சாயத்துக்காரன் பொறிக்கு பையன்லாம் பணக்காரனாக இருக்கான். அதனால் பொருட்செல்வம் பெரிய விஷயம் நினைக்காத, அது பூரியார் கண்ணு மூலன்னா யூஸ்லெஸ் ஃபெலோஸ் கிட்டலாம் கூட இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் ரொம்ப அழகாக தான் திருவள்ளுவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். 1330 அருங்குறளும் பாயிரத்தோடு பகின்ற பின் மண்ணு திருச்சபையில் புறவரோடு வீற்றிருக்கலாமுங்கிறார்.
1330 குறளையும் நீ ஒழுங்காக படிச்சிட்டியானா எந்த ஒரு சபை இருக்கு இல்லையா, லிட்ரேட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கிற இலக்கியவாதிகள் இருக்கிற சங்கத்தில் போய் தைரியமாக உட்காந்துக்கலாம். ஏன்னா அதில் இல்லாதது ஒன்றுமில்லைன்னு. இப்போ அணுவை துளைத்தி கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் ஆட்டமாக பிளாஸ்ட் பண்ணி அதில் சின்ன சின்ன டெசிமலாக வருது இல்லையா, அந்த மாதிரி திருக்குறளில் எல்லா விஷயம் இருக்குது அப்படிங்கிற இடத்துல சொல்லுவார். இன்னொரு இடத்துல இவர் சொல்லுது, அறமிதென்றுமே மரமிதென்றுமே யாம் அருகிலா, கவிமணி தேசிக்கு வேணாயும் இல்லை, அறமிதென்றுமே மரமிதென்றுமே அருகிலாத போது யாம் அருகிலாத போது தமிழ் வள்ளுவனாரின் திருக்குறளில் ஒரு சொல்லி எம்பி காட்ட மாட்டாங்கிறார். எது ரைட்டு எது ராங்குன்னு எனக்கு தெரியாத போது திருக்குறளில் ஒரே ஒரு குறளை கொடு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் இட் ஹாஸ் ஆல் தட் இஸ் ரிக்வயர்டு ஆன் திஸ் எர்த். அதனால் எதுக்கும் எதையும் ஒத்துக்கொள்ளாத கருணாநிதியை கூட ஒரு தடவை என்ன பண்ணார், இவர்கிட்ட போனார். நம்ம கிருஷ்ணமாச்சாரி யோகா மந்திரம்னு ஒன்று இருக்குது இங்கே ராயப்பேட்டை கிட்ட. அவர் பெரிய இமயமலையில் போய் யாரோ ரிஷிகள்கிட்டலாம் யோகா கற்றுன்னு வந்து இங்கே கிருஷ்ணமாச்சாரி யோகா மந்திரம் வச்சுருந்தார். அப்போது கனிமொழி சொன்னான், கொஞ்சமாவது ப்ரீத்திங் அந்த மாதிரி யோகா பண்ணுங்க அப்படின்னா. அவளே போய் அரேஞ்ச்மெண்ட் பண்ணான். அப்போ கிருஷ்ணமாச்சாரி வந்து சொன்னார், ஒரு வயசானவர், நானே வர்றேன்னு கலைஞர் வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே அவர் சொன்னார், நாங்கள்லாம் யோகா கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னால் சுவாமியை கும்பிட்டுக்குவோம், நீங்கள் வேணா அண்ணாதுரை பெரியார் யாரை வேணால் கும்பிட்டுக்கோங்க அப்படின்னாராம். அப்போ கலைஞர் சொன்னாராம், இல்லை திருக்குறளில் கூட வந்து எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது, கடவுளை பற்றியும் கூட இருக்குது, அதனால் நான் அதை வேணால் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னா. இல்லை சூரியனை கும்பிட்டா இன்னும் நல்லதுன்னாராம். அதுக்கு என்ன, சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் ஞாயிறு போற்றுதும் சொல்லியிருக்காரு, சூரியனை கும்பிட்டு சூரியனை கும்பிடு. அப்போ இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு, நான் சூரியனை கும்பிட்டுக்கிறேன். அது எவ்ரி ஒன் ஹேட் ஃபெய்த். கிறிஸ்தவமும் இஸ்லாமும் தனது நம்பிக்கையாளர்களுக்கு மத ஆலோசனை என்ற முறையை இன்றளவும் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் சனாதன தர்மத்தில் இந்த ரிலீஜியஸ் கவுன்சிலிங் முறை இல்லையே. அதற்கான காரணங்கள் என்ன? ஆனால் தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் பல வருடங்களாக தங்களுடைய அடியவர்களுக்காக ஒரு கவுன்சிலிங் முறையை கொண்டு வந்து செயல்படுத்தி வந்தீர்கள். கிறிஸ்தவமும் இஸ்லாமும் செயல்படுத்தும் மத ஆலோசனைக்கும் தாங்கள் செயல்படுத்திய கவுன்சிலிங் முறைக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இந்து இல்லை சனாதனம் என்பது ஒரு மதமே கிடையாது. சனாதனம்னாக்கா எப்போ தோன்றியது என்று சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை நெறி அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் எ வேல்யூ பேஸ்ட் அவுட்லுக் ஆஃப் லிவிங் அண்ட் நோ ஒன் நோஸ் ஃப்ரம் வென் இட் ஸ்டார்டட், அவ்வளோதான். மற்ற மதங்களுக்கெல்லாம் இவர் இயேசுநாதர் கிறிஸ்துவ மதத்தை பண்ணார், மோசஸு ஜூஸ் இதை கொண்டு வந்தார், முகமது நபி இஸ்லாத்தை கொண்டு வந்தார், குருநானக் இதை கொண்டு வந்தார், எல்லாம் இருக்குது. இந்து மதத்தை யார் கொண்டு வந்தாங்க? யாரும் கொண்டு வரல. ஏன்னா அந்த காலத்தில் பெரிய பெரிய ரிஷிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு பேரே மந்திர துவஷ்டாஸ்ன்னு பேர். அவங்க போய் காட்டில் உக்காந்துன்னே இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க காதில் சில சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கும். அந்த சத்தங்கள் தான் வேத மந்திரங்கள். ஸோ விஸ்வாமித்திரர் இருக்கார், அவர் கௌசிக ராஜாவாக இருந்தார். வசிஷ்ட ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு போகிற போது நீங்கள் எத்தனை பேருன்றாரு, 5000 பேர் இருக்கோன்னு. ஒரு அரை மணி நேரம் இருக்கோன்னு 5000 பேருக்கும் வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டுறாரு. அப்போ அந்த கௌசிக ராஜா சொல்கிறான், எப்படி முடியும், என் அரண்மனையிலேயே 5000 பேருக்கு அட் எ டைம் சாப்பாடு போகிறதுக்குன்னா நான் ப்ரொவிஷன்லாம் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கோன்ட்டு. அவர் அங்கே இருக்கிற ஒரு கண்ணுக்குட்டி காட்டுறாரு. இதனுடைய பேர் நந்தினி, தேவலோகத்தில் இருக்கிற காமதேனு பசுமாட்டினுடைய கண்ணுக்குட்டி இது. நான் இதுக்கிட்ட சொன்னாக்கா அது எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அவனுக்கு பொறாமை வந்துச்சு, இது எங்கிட்ட இருக்கட்டும், நாங்கள் ஒரு அரண்மனையில் இருக்கிறோம், உனக்கு என்ன வேணும்னு எனக்கு லிஸ்ட்டு கொடுத்துட்டு நான் உனக்கு அனுப்பிச்சிடுறேன் டெய்லின்னு. அவர் சொன்னார், தவமுடையாருக்கு தவம் செஞ்சால் தான் இதெல்லாம் கிடைக்கும், சும்மா நீ எடுத்துன்னு போக முடியாதுன்னு. அப்போ அவனுடைய படைகளெல்லாம் ஏவி விடுறான். இந்த வசிஷ்ட ரிஷி தன்னுடைய கமண்டலத்தை இப்படி வச்சுன்னு கண்ணை மூட்டின்னு உட்கார்றாரு. உடனே அந்த நந்தினி கண்ணுக்குட்டியிலிருந்து சேனைகள் அப்படியே புறப்பட்டு போய் அவனுடைய 5000 சோல்ஜர்ஸும் எல்லாம் கீழே வந்துடுறாங்க. அப்போ அவனுக்கு புரியுது, தவத்துக்கு முன்னால் நம்முடைய பவர் ஒன்றும் நிற்காது அப்படின்னு காட்டில் போய் உட்காந்து தவம் செய்கிறான். அப்போது அவனுடைய வாழ்வில் மேனகா வரான். மேனகாவும் அவனும் லவ் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது, அதுதான் சகுந்தலா. அந்த சகுந்தலா வந்து அவங்களுக்கு தெரியும், சாகுந்தல காவியமெல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதில் வந்தது. அண்டு அந்த இதில் அவருடைய தவம் அழிஞ்சு போகுது. அதுக்கடுத்து திருசங்குன்னு ஒருத்தன் வரான், ஏன்னா சொர்க்கத்துக்கு அனுப்புங்கன்னு. இவர்
கொழுப்பு இல்லை போன்றாரு. மேலேருந்து தேவர்கள் இவன் வர முடியாது அப்படின்னு கீழே தள்ளி விடுறாங்க. இவர் மேலே தள்ள, அவங்க கீழே தள்ள, இவர் கோவம் வந்து என்னுடைய பவரெல்லாம் போனால் கூட பரவாயில்ல, உனக்காக நான் திருசங்கு சொர்க்கத்தை உற்பத்தி பண்ணுறேன்ட்டு தேவலோகத்துக்கும் பூமிக்கு நடுவில் ஒரு சொர்க்கத்தையே கிரியேட் பண்ணி அதில் திருசங்கு சொர்க்கத்தை உண்டாக்கிட்டார். அப்போ அவருடைய தவம் போச்சு. இப்படி ஒவ்வொரு தடையும் அவருடைய கோபத்தினாலேயும் அந்த துர்குணங்களாலேயும் அவருக்கு தவத்தை எய்த முடியல. கடைசியில் எல்லாத்தையும் விட்டு காமாக உக்காந்தார். அப்போ ஆகாசத்துலேருந்து அவருக்கு ஒரே ஒரு மந்திரம் கிடச்சிது. அந்த மந்திரம் என்ன? காயத்ரி மந்திரம். விஸ்வாமித்திரர் இருக்கார் இல்லையா, அவருக்காக அருளப்பட்ட மந்திரம் தான் காயத்ரி மந்திரம். அப்போ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் என்ன சொல்கிறாரு? மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறார். அந்த மந்திரம் அவருக்கு கிடைச்ச உடனே வசிஷ்டர் அவரை கூப்பிட்டு நீங்கள் பிரம்ம ரிஷி தான்னாராம். அதனால தான் தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு பட்டம் வாங்கின மாதிரி. யார் ஒத்துக்கலையோ அவன் ஒத்துக்கணும், அப்போ தான் அவனுக்கு பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கும் யாரெல்லாம் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லமோ அவங்க இதை சொல்லுவாங்க, அனுஷ்டிப் சந்தா இதை கொடுத்தது இந்த மாதிரி இந்த ரிஷி விஸ்வாமித்திர மகரிஷி கொடுத்தது அப்படின்னு சொல்லி தான் அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. இப்படி 7 ரிஷிகளில் அவரும் இடம் பிடிச்சார். 7 ரிஷிகளில் இடம் பிடிச்சார் விஸ்வாமித்திரர். அதுக்கு இத்தனை விதமான பரீட்சைகளை அவர் பாஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ ஆல் தீஸ் மந்த்ராஸ் என்ன? மனதினுடைய திறம். திறம், மன்னா மனசு, திறம்னா திறமை. ஸோ மனசை எவன் அடக்கிறானோ அவன் சித்தியெல்லாம் பெற்றாலும் சினமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேங்கிறார். எல்லா பவரும் வந்துடும், ஆனால் மனசை அடக்க முடியாது. அதனால் மனசை அடக்கணும். அது யார் அடக்கிறானோ அவன் மிகப்பெரியவன் அர்த்தம். மனதுக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரவிர. மனசில் சுத்தமாக இருக்கிறது எல்லா தர்மங்களை விட பெரிய தர்மம் அப்படிங்கிறான். அதனால் கடவுள் எங்கே இருக்கான்? நம்ம மனசில் இருக்கான். மனதானை, மனதில் இருந்த கருத்தானை, மனத்தகத்தான் வாய்மேலான். அதனால் கடவுள் எங்கே இருக்கார்? இஸ் எ இன்டுவெல்லிங் ஸ்பிரிட் இன் அவர் சிஸ்டம். அதனால் இந்த இந்து மதத்தை பொறுத்த மாத்திரம் இந்த மாதிரி ரிஷிகள் தான் எல்லா ஆகாசத்தில் இருந்த அந்த ஒவ்வொரு உண்மையையும் வாங்கி உலகத்துக்கு கொடுத்தாங்க. ஒரே சாமியாருக்கு எல்லாத்தையும் கடவுள் கொடுத்ததா இல்லை இது வரைக்கும். பைபிளில் ஓப்பனிங் சென்டென்ஸ் என்ன? முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனாகவே இருந்தது, அது ஆண்டவனோடு இருந்ததுன்னாங்க. அந்த வார்த்தை தான் மந்திரங்கள், அந்த வார்த்தைகள் தான். அதனால தான் மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லி ஆற்றல் என்பது. அந்த மந்திரங்கள் வர்றதுக்கு என்ன சொன்னோம்? மனசு சுத்தமாகணும். விஸ்வாமித்திரருக்கு ஆகிறதுக்கு முன்னே அவர் கௌசிக ரிஷிக்கு ஏன் கிடைக்கல? மனசு சுத்தமாக இல்லை. அப்போது மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா, மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டா, மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும். இதுதான் திருமூலர் சொல்கிறது. இப்போ எல்லாத்துக்கும் பேஸ் என்ன? மனசு தான். ஸோ நம்முடைய வேத காலத்து ரிஷிகள்லாம் மனசை தூய்மைப்படுத்தினாங்க. அதனால் ஆகாசத்திலிருந்து ஏதோ ஒரே ஒரு வேத சத்தம் அவங்க காதில் கேட்டுச்சு. அந்த மந்திரங்கள் அவங்க மக்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. எல்லா மந்திரங்களும் ஒரே சாமிக்கோ சாமியாருக்கோ இது வரைக்கும் உலகத்தில் கொடுக்கப்பட்டதே இல்லை. அதனால் இந்து மதம் என்பது இந்த மாதிரியாக தவத்தினாலே பெறப்பட்டது. மற்ற மதங்கள்லாம் என்ன இருக்குது? முகமது நபி இருந்தார், அவருக்கு 4 நிமிஷம் அந்த ஜோதி அல்லாவுடைய தரிசனம் கிடச்சது. குரானில் இருக்குது. மோசஸ் இருக்கார், அவர் ஒரு மலை மேலே போகிறாரு. அங்கே 10 கமாண்ட்மெண்ட்ஸ் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது அவருக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் படிக்கிறீங்க. சித்தார்த்தனாக இருந்து புத்தனாகிறதுக்கு முன்னால் போதி மரத்தடியில் அவருக்கு ஞானம் கிடச்சதுன்னு படிக்கிறீங்க. ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் யாரோ எடுத்து கொடுத்தாங்க, அதுக்கு இவங்க பிரயத்தனப்பட்டாங்க. ஆனால் இந்து மதத்தில் இருக்கிற எந்த விஷயமும் தானாக யாருக்கு தகுதி இருந்ததோ அவனுக்காக கொடுத்தது. கண்ணுதலான் தன் கருணை காட்ட தானாக வந்தேதி அப்படின்னு சிவபுராணம். இப்போ தானாக தான் இதெல்லாம் கிடைச்சது. அதனால் நம்முடைய சனாதன மதம் இருக்கு இல்லையா, சனாதனம்னா மிக பழமையான அப்படின்னு அர்த்தம். அனாதி, அதுதான் சனாதனம்ன்றது. அதனால் இந்து மதத்துக்கு யார் ஆரிஜினு இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. And you need not or cannot compare the Vedic way of living with any other religion. We are very ancient than all this. வேதத்தில் இல்லாதது எதுலேயுமே இல்லை. அதாவது ஒரு காலத்தில் ஜெர்மன்காரங்க பெரிய அளவுக்கு ரிசர்ச் எல்லாம் பண்ணாங்க. ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குதுன்னு தஞ்சாவூர் சரஸ்வதி மகா லைப்ரரி போன்ற இடங்களில் இருந்த பழைய காலத்து ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் இருந்ததெல்லாம் எல்லாத்தையும் அவங்க நாட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க.
ஜெர்மனி தான் இதெல்லாம் கெட்டியாக பிடிச்சது முதல்ல. அதனால தான் அங்கேருந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்தாங்க. மேக்ஸ் முல்லர் அமையும் எல்லாம் வந்தான். இந்த 2வது உலக யுத்தம் வந்த உடனே ஜெர்மனியை 2ஆக பிரித்தாங்க. ஒன்று ரஷ்யா பக்கம் போயிடுச்சு, ஒன்று அமெரிக்கா பக்கம் போயிடுச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஜெர்மனியில் இருந்த விஞ்ஞானிகள் அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாரையும் அமெரிக்காக்காரன் அவங்ககிட்ட கூட்டின்னு போட்டான், ரஷ்யாக்காரன் அவங்ககிட்ட கூட்டின்னு போயிட்டான். அதனால தான் அந்த 2 பேர்கிட்டையுமே அமெரிக்கா ரஷ்யா கிட்ட ஈக்குவலான பவர் இருக்கிறதுக்கு காரணம், அணு ஆயுதத்தில் இதில் சயின்டிஃபிக் ட்ரூத்தெல்லாம் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். எல்லாமே இந்தியாவிலேருந்து திருடின்னு போனது ஜெர்மன்காரங்கிட்ட இருந்தது, அது அவங்கெல்லாம் திருடின்னு போயிட்டாருங்க. ஆன்மீகத்தை தப்பித்தவறி இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணிவிடாதீர்கள் என்று சொல்லும் தாங்கள் அதற்கு தனிமைதான் சிறந்த மார்க்கம் என்றும் சொல்லுகிறீர்கள். அதே சமயத்தில் குடும்பத்திலேயே இரு, நல்லவனாக வாழு, ஞானத்தை தேடு, இறைவனை உன்னால் உணர முடியும் என்றும் சொல்கிறீர்கள். குடும்பம் கூட ஒரு சிறிய அளவிலான இன்ஸ்டிடியூஷன் தானே. அதில் இருந்து கொண்டு ஞானம் பெற்ற ஒருவனுக்கு குடும்பத்திலேயே தொடர்ந்து வாழ்வது அவனது ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு பாரமாக மாறிவிடாதா? 2 இருக்கு. இல்லறம் துறவரம் 2ம் வேறு வேறு. இந்த கொஸ்டினில் அதை பற்றிய ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஆர் கன்ஃபியூஷன் இருக்கு. ஒரு ராஜகுமாரன் இருந்தான். அவன் ஒரு சுயம்வரத்துக்கு வந்தான். அந்த காலத்தில் சுயம்வரம் எப்படின்னா, ராஜகுமாரி மேலே இருப்பான். நீங்கள் அங்கெல்லாம் பார்க்காதீங்க, யாரும் இல்லை. எல்லா ராஜாக்களும் சேரில் உட்காந்துன்னு இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இவர் வேங்கி நாட்டு இளவரசர், இவர் சோழ நாட்டு இளவரசர், பல்லவ நாட்டு, சாளுக்கிய நாட்டுன்னு சொல்லுவாங்க. அவள் அங்கேருந்து நேராக வந்து எந்த இளைய ராஜா மேலே கழுத்தில் மாலை போடுறாலோ அவன் தான். அதுதான் சுயம் வரம், தன்னுடைய வரனை சுயமாக தேர்ந்தெடுப்பதுன்னு அர்த்தம். காற்று வழியாக ஒருத்தன் வந்து நேர்ந்தான். வர்றபோது அங்கே ஒரு நல்ல சாமியாரை பார்த்தான். பார்த்துட்டு, சாமி நீ என் கூட வந்து எனக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறேன், பின்னால் நீங்கள் எனக்காக ஸ்பெஷலாக ப்ளஸ் பண்ணணும், அந்த ராஜகுமாரி என் கழுத்தில் போடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன, ஸோ அதே மாதிரி சுயவரம் நடக்குது. இவன் ராஜகுமாரன் உட்காந்துருக்கான், ராஜகுமாரி அங்கே இருக்கான். அண்டு அவள் இறங்கி வர்றான். வந்து இந்த ராஜகுமாரன் கழுத்தில் போடல, சாமியார் கழுத்தில் போகிறதுக்கு ஓடுறான். பிடிச்சாரு சாமியார் ஓட்டம். அவரை துரத்திக்கிட்டு ராஜகுமாரி ஓடுறான் மாலையோட. பின்னால் இந்த ராஜகுமாரன் ஓடுறான், மந்திரி அந்த ராஜாலாம் ஓடுறாங்க. இதுக்குள்ளே இருட்டிடுச்சு. சாமியார் காட்டுக்குள்ளே போயிட்டார். இவங்க சரி அப்படின்னு ஒரு மரத்தடியில் நைட்டு நெருப்பு மூட்டிட்டு உக்காந்துருக்காங்க. யார்? ராஜா, மந்திரி, அந்த 4 பேர் துரத்தின்னு போனாங்கன்னா அவங்க. அப்போ மேலே இருக்கிற ஆம்பளை பார்வை சொல்லுதான், நம்ம விருந்தாளிங்க வந்திருக்காங்க, அவங்க பட்டினி இருக்கக்கூடாது, அதனால் நான் அந்த நெருப்பில் விழுந்துடுறேன், அவங்க என்ன சாப்பிட்டோன்னு. வைஃப் பறவை சொல்லுதான், நானும் விழுறேங்கன்னு. குட்டி பறவைகள் 2 சொல்லுதான், நாங்களும் வந்துடுறோம், அவங்க 4 பேர், நம்ம 4 பேருன்னு. இது நடக்குது. மறுநாள் காத்தால கஷ்டப்பட்டு அந்த சாமியாரை தேடி பிடிச்சிடுறாங்க. ஏன் சாமி ஓடி போனீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், பாரு, ஒரு அழகான ராஜகுமாரி கையில் மாலையோட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்தால் கூட நீ டெம்ட் ஆகாமல் இருந்தியானா சாமி ஆகிடு. அப்போ தான் நீ சன்னியாசி ஆகணும். உனக்கு டெம்டேஷன் இருக்குன்னா நீ குடும்பத்தில் இருந்துக்கிட்டு அந்த 4 பறவைகள் விருந்தம் வச்சு இல்லையா, அந்த மாதிரி விருந்தாளிகள்லாம் வச்சுன்னுட்டு குடும்பத்தார்களுக்கு சில டியூட்டியெல்லாம் இருக்குது. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு, விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு அந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ இல்லறம் என்பது நீ அதுக்குள்ள தர்மங்களையெல்லாம் திருவள்ளுவர் சொல்கிறார், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் என்ற துணை. குடும்பத்தில் இருக்கிறவன் 3 பேருக்கு உதவி செய்கிறானா. ஒன்று யார்? ஏழை பாலைங்க. இன்னொன்று இறந்து போன பெரியவங்களுக்கு தேவசம் பண்ணுறான் இல்லையா, பித்திருக்கள், அவங்களுக்கு. இன்னொன்று சன்னியாசிகள், ஏன்னா தே டிபெண்ட் ஃபார் தர் ஃபுட் ஆன் தீஸ் ஹவுஸ் ஹோல்டர்ஸ். இயல்புடைய மூவருக்கும் அவங்களுக்கெல்லாம் இவன் வழிகாட்டுறான். அதனால் இல்லறம் நல்லது அப்படிங்கிறார். இந்த துறவரம்னா என்ன? நிஜமாகவே நீ ஒரு இன்ஸ்டிடியூஷன்லாம் பண்ணி இந்த வம்புலெல்லாம் மாட்டிக்காம, யூ ஷுட் நாட் நோ ஃப்ரம் வேர் யுவர் நெக்ஸ்ட் டைம் ஃபுட் வில் கம். உன்னுடைய அடுத்த வேளை சாப்பாடு எங்கே வரும்னு உனக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கட்டோர் நிஷ்டையில் இருந்துக்கிட்டு எங்கே வேணுன்னா தூங்கி, எப்படி வேணுன்னா வந்து சாப்பாடு கிடைச்சா பரவாயில்ல, இல்லைன்னா இல்லைங்கிற மாதிரி வாழ முடிஞ்சால் அதுதான் ஹையஸ்ட்டு லெவல் ஆஃப் சன்னியாசம். நாங்கள்லாம் ஏதோ தெரியாமல் ஒரு சின்ன வயசில், எனக்கு ஒரு 48வது வயசில் இப்படிலாம் வரணும்னு இருந்ததா, அதனால் இன்ஸ்டிடியூஷனலி பண்ணிட்டேன். மண்ணடியில் ஆரம்பித்தது நீலாங்கரை பெசன் நகரில் வந்தபோது இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்தப்பறம் ரொம்ப பெருசாகிடுச்சு.
இப்போ நான் இதை விட்டுட்டு போக முடியல. நாயர் புலிவாலை பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு என் கதை. மை வெரி ப்ரெசன்ஸ் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். திஸ் டிசிப்ளின், திஸ் டிரான்ஸ்குலிட்டி, திஸ் பீஸ், திஸ் கிளீன்லினஸ், எல்லாமே திஸ் ஆர்டர் எல்லாமே என்னுடைய ஒரு எம்டி ப்ரெசன்ஸில் வருது. நான் எதுலேயுமே இல்லை. நான் ட்ரஸ்டியும் கிடையாது, கையத்தும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அந்த இது எங்கேருந்து வருதுன்னா யுவர் பவர் டு பெர்ஃபார்ம், அதுலேருந்து வரும். யுவர் என்ன சொல்கிறது, வே ஆஃப் அட்ஜஸ்டிங் வித் எவ்ரி ஒன் அண்ட் கோயிங். எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்த முடியும். இப்போ உங்களை மாதிரி எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் ஒரு ஒய்ஃபு ஒரு பையன் பொண்ணெல்லாம் இருக்காங்க. இவ்வளோ பேரை நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னே, அந்த 3 பேரை என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ ரினவுன்ஸ். லைக் சித்தார்த்தா லெஃப்ட் எ பியூட்டிஃபுல் ஒய்ஃப் அண்ட் சன் அண்ட் டாட்டர், ஐ ரினவுன்ஸ் ஒர்க் ஃபார் காட். அந்த மாதிரி முடியுமா ஜனங்களால்? அண்ட் அன்லெஸ் யூ ரியலி வாண்ட் டு சாக்ரிஃபைஸ், ஸ்லாக் அண்ட் ஒர்க் ஃபார் காட் without any selfishness or craving for recognition, you can't be a leader, you can't become a saint. அதனால் ஏதோ கேள்வி கேட்டாங்க, அதுக்கு இதுதான் பதில். ஏன் இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி பண்ண முடியலன்னா இதுதான் காரணம். என்றைக்கு எனக்கு நம்பிக்கை வருதோ, நான் இல்லைன்னா கூட இந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் நடக்கும்ன்ட்டு, அன்றைக்கி ஃபஸ்ட் பர்சன் டு லீவ் ஆல் திஸ் நான்சென்ஸ் வில் பி மீ. எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ ஆம் டூயிங் இட் ஆன் பிஹாஃப் ஆஃப் காட், ஃபார் காட் and as God. Different God forms have different planetary energies dominant, like Lord Muruga Mars, Lord Ganesha Ketu, Buddha Mercury, etc. What about avatars like Rama and Krishna? ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எவல்யூஷன் ஒன்று இருக்குது. முதல்ல வந்தது என்ன? மச்சாவதாரம், அப்புறம் கூர்மம். மச்சாவதாரம் தண்ணியில் தான் இருக்கும், கூர்மாவதாரம் தண்ணியிலையும் சேத்துலேயும் இருக்கும். அதுக்கப்புறம் வராக அவதாரம் லேண்டில் வரும். அண்ட் தென் கம்ஸ் நரசிம்ம அவதாரம், பாதி அனிமல் பாதி ஹியூமனுங்கிற மாதிரி எவல்யூஷனில் 4வது ஸ்டேஜ். அடுத்தது டிஃபார்மிட்டிஸ் வந்த வாமன அவதாரம், குள்ளப்பையன். அதுக்கடுத்து ஹியூமன் பட் வித் நெகட்டிவ் குவாலிட்டிஸ் லைக் ஆங்கர் அண்ட் அதர் திங்ஸ், பரசுராம அவதாரம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணி வந்தது இருக்கு இல்லையா, ஒரு அவுட் அண்ட் அவுட் பெர்ஃபெக்டிங் ஹியூமன் ஃபார்ம், அதுதான் ராமர். அந்த பெர்ஃபெக்ட் பண்ண ஒரு மானுடம் வென்றதம்மான் கம்பர் சொல்கிற மாதிரி ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டுவதற்காக வந்தான். ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம, ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் அறியப்படுகிறவன் தர்மத்தினுடைய பிரதிபிம்பம்னு அர்த்தம். கிருஷ்ணன் வந்தான் இல்லையா, அவனுடைய வேலை என்ன? வெறும் ஹியூமனாக நல்லவனாக இருந்தால் போகாது, இந்த உலகத்தில் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் இருக்கும். அதனால் இந்த நெகட்டிவ் அழிக்கணுன்னா நம்ம ரூல்ஸ் பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஈ ஸ்டார்டட் ஆக்டிங் நோ ஹோல்ஸ் பார்டு. எந்த ரூல்ஸுக்கும் கட்டுப்படாத, தான் நினைக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு எது நல்லதுன்னு தனக்கு தோணுதோ அதை மாத்திரம் பண்ணுகிற ஒரு கிருஷ்ணாவதாரம் வந்தது. ஸோ அது மனுஷனுடைய லெவலுக்கு மேலே தான் கிருஷ்ணாவதாரம். அதுக்கு பயங்கரமான சாத்துரியம் தேவைப்படும். இல்லைனா ராமர் எல்லாத்துக்கும் கை கட்டின்னு உட்காந்துருப்பார் ரூல்ஸுன்னு. கிருஷ்ணர் தான் அசர்ட் பண்ணுவார், ஐ ஹவ் கம் டு ரூலுங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான கட்ஸ் இருக்கிற ஆள். அது எவல்யூஷனில் அடுத்த நிலைக்கு வந்ததுனால அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த எவல்யூஷனுங்கிறது நீ பண்ணுற ஜூலாஜிக்கல் எவல்யூஷன் வேறு, ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் வேறு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இது தான். நீங்கள் எதனா ஒரு மெடிக்கல் காலேஜ் பயாலஜி லேபரேட்டரிக்கு போனீங்கன்னா அங்கே கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு தாயோட கர்ப்பத்துக்குள்ளே குழந்தை எப்படிலாம் இருக்கும்னு சொல்லி. அதில் அந்த 4வது மாதம் வர்ற வரைக்கும் குழந்தையே தெரியாது, ஏதோ தவக்கில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். வேணால் போய் பாரு. ஸோ அந்த எவல்யூஷனை வர தான் அந்த மாதிரி வரும். ஸோ பயாலஜி இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு இவங்க அதுக்கு அடுத்த நிலைக்கு போன போது தான் இந்த மச்சக்கூர்மம் வராக தசாவதாரமெல்லாம் வந்தது. ஸோ இது வேறு அது வேறு தான். What is the meaning of Satya Sai Baba saying that he will be born as Prema Sai? உலகத்தில் ஆண்டாள் என்ன சொன்னான்? எற்றைக்கும் எழில் பிறவிக்கும் உந்தனோடு உற்றுமை ஆவோம், உந்தனக்கே ஆட்செய்வோம். அப்போ 7 பிறவி இருக்குது. அந்த 7 பிறவியில் கடவுளே நான் உன்னோடையே இருப்பேன், உனக்கே தொண்டு செய்வேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ சத்யசாய் என்ன சொன்னார்? அவர் 5வது பிறவியும் முடிச்சிருக்கார். 7 பிறவி இருக்குது நீ முடிக்கணுன்னா அந்த உலக பாண்டேஜை. சத்யசாய் himself has said, I have completed my 5 births and as 6th birth I will come as Prema Sai அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார்.
ஸோ ஒய் ஈ சேஸ் ஆர் சம் அதர் மகாத்மா சேன்னா அவங்களுக்கு இன்னும் இந்த ஜனங்க கிட்ட செருப்படி வாங்க வேண்டியது பாக்கி இருக்குது. நான் வாங்கின மாதிரி வாங்கினா தான் அவங்களுக்கும் புத்தி வரும். நான் கூட அப்படி தான் நினச்சேன், ஏதோ உலகத்தை அப்படியே உலுக்கி எடுத்துடலான்னு சொல்லி தான் நான் கூட வந்தேன். ஆனால் முடியாதுன்றது அவங்களுக்கு இன்னும் அந்த நிலை வரல. ஏன்னா அவர் இருந்தபோது ஒரு he was new to this materialization. இதில் ஒரு he was able to pull a big crowd of 60 lakhs. ஸோ அங்கே அவர் 5வது பர்த்தை முடிச்சுட்டு 6வது பர்த்துக்கு வரப்போகிறாரு. வர்றபோது நான் பிரேமசாயாக வருவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். இன் மை கேஸ் ஐ எம் வைண்டிங் அப் மை ஜேர்னி. இனிமேல் உலகத்துக்கு வரமாட்டேன் நான். இது மை 7th திங். உலகத்தில் 1000 வருஷத்துக்கு ஒருக்கா த ஹோலியஸ்ட் ஆஃப் பர்த் ஒன்று வரும். 100 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நோட்டபிள் பர்த் வரும். ஸோ சிவசங்கர் பாபா 100 வருஷத்துக்கு ஒருக்காவும் நல்ல நல்ல பிறவி எடுத்திருக்காரு. 1000 வருஷத்துக்கு ஒருக்கா வர்ற ஒரு உத்தமமான ஜென்மமாகவும் சிவசங்கர் பாபா உலகத்தில் வந்திருக்காரு. ஸோ திஸ் இஸ் மை லெவல். ஐ எம் வைண்டிங் அப் அண்ட் ஆல்ரெடி ஸ்லோலி மை எனர்ஜி இஸ் மெர்ஜிங் இன் தி சன். ஐ ஆம் பிகிங் ஆதித்யானாம் அஹம் விஷ்ணு. சிவசங்கர் பாபா அடுத்த ஜம்பில் விஷ்ணு என்ற பெயரால் அறியப்படுவார். அந்த போஸ்ட் வேக்கண்ட் ஆகுது, நான் அதுக்கு போகிறேன். ருத்ரானாம் சங்கர சாஸ்மி. ருத்ரர்களுக்குள் 11 பேரில் நான் சங்கரன் என்ற பெயரால் அறியப்படுவேன் அப்படிங்கிறேன். என்னடா இவ்வளோ அறிவாளிங்க ஆயிட்டீங்க. இப்போ சிவசங்கர் பாபா ஆல்ரெடி இஸ் மெர்ஜிங் இன் த சன். பாருங்கள், இது வெள்ளை ட்ரெஸ்ஸு, இப்படி 2 கை வச்சுருக்கேன். இதுதான் என் ஃபேஸு, தலையில் முடி, என் தலையிலிருந்து கிளம்புகிற சூரியனுடைய ஒளி கற்றைகள். ஸோ ஸ்லோலி ஆல்ரெடி ஐ ஹவ் ஸ்டார்டட் மெர்ஜிங் இன் த சன். வாட் எவர் ஐ எம் சேயிங் சயின்ஸ். At present you may not understand, but someday you will understand. So I am not going to come back to this earth again. வரவே மாட்டேன் இனிமே. If people want, they can see me in the sun, especially in ஆதித்யானா மாம் விஷ்ணுமா என்னை பார்க்க முடியும். அவருக்கு இன்னும் பர்த் இருக்குது, அதனால் அவர் திருப்பி வருவார். அவருக்கும் அந்த 7வது பர்த் வர்றதுக்குள்ளே இந்த சாட்டிஸ்ஃபைடு ஆர் டிஸாட்டிஸ்ஃபைடு எம்டினஸ் வந்துடும். சித்தார்த்தன் உலகத்தையே உலுக்கி எடுக்கணும், உலகத்தில் கஷ்டங்களை தீர்க்கணும்னு தான் உண்மையை தேடி போய் புத்தன் ஆனான். மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணான். லாஸ்ட்டில் புத்தன் என்ன பண்ணான்? இந்த உலகம் உருப்படாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ he uttered only 2 world famous golden words. லோகம் சூன்யமயம், லோகம் க்ஷீணமயம். உலகம் சூன்யம்னா எதுவுமே இதில் நிஜம் கிடையாதுன்னா. க்ஷீணம் இன்னொன்று என்ன சொன்னேன்? சூன்யம். சூன்யம்னா எதுவும் இல்லைன்னு அர்த்தம். க்ஷீணம்னா துக்கம்னு அர்த்தம். நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுற, அந்த நேரத்தில் ரொம்ப கிக்காக இருக்கும் உனக்கு. இல்லை, ஒரு காரில் ஆட்டோவில் உட்காந்து ஒரு விரல் டச் ஆனாவே நீ கிக் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் ஆகி பண்ணாட்டி பக்கத்தில் படுத்திருந்தா கூட நீ எறும்பு மாதிரி கொட்டு விட்டுன்னு தூங்கின்னு இருப்பேன். இது எல்லாமே ஒரு இன்ஃபேச்சுவேஷன் தான். நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வருமா அப்படின்னுவேன். இதே உங்கள் ஒய்ஃபு சிக்காலியாக இருந்து பெட்டில் படுத்துன்னு இருக்கா, நீ தான் அவளுக்கு மலமூத்திரம் எடுக்கணும், பெட் பேனை வச்சு இல்லை நர்ஸை வச்சுன்னா எப்போ சாவாளோன்னு நினைப்பேன். ஸோ இந்த உலகம் என்பது செல்ஃபிஷ். இந்த உலகத்தில் எல்லாமே சுயநலம் சார்ந்த விஷயங்கள். ஸோ லவ் என்பது செல்ஃப்லெஸ்னஸ். எந்த சுயநலமும் இல்லாத விஷயம்தான் லவ்ன்றது. அப்போ வாட் இஸ் செல்ஃப்? செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ். அன்பின்மை என்பது சுயநலம், சுயநலமின்மை என்பது அன்பு. இந்த ரெண்டும் இன்டர்டிபெண்டன்ட். அதனால் உலகத்தில் நிஜமாக யாரையும் லவ் பண்ணுறதில்ல. ஒரு காரியவாதம் இருக்குது. இவனுக்கு வேண்டிய மாதிரி இவன் குளிக்கிறப்ப டவலை தூக்கின்னு ஓடணும், முதுகு தேய்ச்சி ஓடணும், இந்த மாதிரிலாம் பண்ணால் என் பொண்டாட்டி மாதிரி வருமானுவான். நான் சொன்ன மாதிரி சீக்காளி பொண்டாட்டின்னு தான் இவன் சொல்லுவான், என் பொண்டாட்டி மாதிரி வருவான்னு சொல்லுவானா. எல்லாம் ஏமாத்துறாங்க, நம்பாத. இவ்வளோத்தில் எதுவுமே நிஜம் கிடையாது, எல்லாம் போய். நெவர் யூ லவ் காட், தட்ஸ் ஆல். யூ லவ் காட் அண்ட் ஆல் அதர் திங்ஸ் ஆர் யுவர் ரோல் டு பிளே. அதாவது ஒரு ஹஸ்பண்ட், மகன், பொண்ணு, ஏதோ இதெல்லாம் டியூட்டிஸ். அந்த டியூட்டியை செய், அதில் எனக்கு ஒன்றும் பாதகம் இல்லை. ஆனால் டோன்ட் கெட் அட்டாச் டு ஆல் தி ஸ்டூபிட் ரிலேஷன்ஷிப். அவங்க உன்னை பிடிச்சி வச்சுருவாங்க. ஒரு கப்பலுக்குது, கீழே நங்கூரம் போட்டுட்டா கப்பல் நகராது. நங்கூரத்தை தூக்கு, அப்போ தான் இங்கேருந்து ஜப்பான் வரைக்கும் போகும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிறவி பெருங்கடலில் நீ நீந்த வேண்டும் என்றால் இந்த அட்டாச்மெண்ட்லேருந்து வெளியே வா. எல்லார்கிட்டையும் லவ் பண்ணு, ஆனால் யார்கிட்டையும் மாட்டிக்காத. ஹிரண்யகசிப்பு தன்னை ஒரு கடவுளாக நினைத்து கொண்டுதானே ஹிரண்யகசியபாய நமஹ என்று பிரகலாதனிடம் தோத்திரம் செய்ய சொல்லி தன்னை நமஸ்கரிக்கச் சொன்னான். அப்படியானால்
கடவுள் என்ற பரம்பொருளை அவன் ஏற்றுக்கொண்டதாகத்தானே அர்த்தம். இதற்கு மாறாக ஹிரண்யகசியபு ஒரு கடவுள் மறுப்பாளன் என்று சித்தரிக்கப்படுவது சரிதானா? கடவுள்னு ஒன்று இல்லை, எல்லாம் கடந்து உள்ளே இருக்கிற விஷயந்தான் கடவுள். ஆகாசத்தில் ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை வாங்கி வையத்துள் வாழ்பவன் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஒரு டிவைன் எனர்ஜி இருக்குது. அதை நீ தவத்தினாலேயும் மைண்ட் கான்சன்ட்ரேஷனாலையும் கிரகிக்கிற போது யூ பிகம். இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்ததுனால என் மைக்கு வேலை செய்யுது, எலக்ட்ரிசிட்டி இருக்கிறதுனால பல்பு வேலை செய்யுது. நீ அந்த மாதிரி தான். நீ ஒரு டியூப் லைட்டு, பல்பு, ஃபேனு, மைக்கு, அவ்வளோதான். நீ உனக்கு எனர்ஜி எங்கேருந்தோ வருது. காஸ்மிக் எனர்ஜின்னு வச்சுக்கோ, இல்லை கடவுளுடைய தன்மைன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒன்று வருது. அதை வச்சுக்கிட்டு இந்த மைக் இப்போ நான் பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அந்த லைட்டு உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது, ஃபேன் சுற்றுது. அந்த மாதிரி தான் எல்லாரும். ஈவன் ராமனும் இயேசுவும் புத்தனும் கிருஷ்ணனும் எல்லாருமே கண்டெய்னர்ஸ் ஆஃப் தி டிவைன் கண்டென்ட். அவங்களும் மனுஷங்க தான். நேபாளத்தில் லும்பினிங்கிற இடத்துல இருந்தா அவளுக்கு ஒரு வெள்ளை யானை வயிற்றில் குத்துற மாதிரி கனவு வந்தது. அப்போ தான் சித்தார்த்தன் பிறந்தான் இல்லையா, யசோதரா. அண்டு கிருஷ்ணர் உங்களுக்கே தெரியும், ஒருத்தி மகனாய் ஜெயிலில் பிறந்து ஒரு இரவில் யசோதைக்கிட்ட வளர்ப்பு மகனாக போய் சேர்ந்தார். இயேசுநாதர் மாட்டுத்தோழத்தில் பிறந்தார், ஜோசப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தார். அண்டு ராகவேந்தர் இங்கே தான் புவனகிரியில் பிறந்தார், ஒரு மாத்வ பிராமணன் இல்லை சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் பிறந்தார். ஸ்ரீடி பாபா ஹைதராபாத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து ஒரு முஸ்லீம்னால் வளர்க்கப்பட்டார். காஞ்சி பரமாச்சாரியார் உங்களுக்கே தெரியும், பிறந்து வளர்ந்தார், மடாதிபதியும் ஆனார். எந்த ஒரு மகானை எடுத்துக்கோ, ராம் சரத்குமார் சாமி, அவர் பேர் ராம் சூரத் கன்வர், காசிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் பிறந்தார். அவர் கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் இருந்தது. எல்லாத்தையும் விட்டு வந்து கஞ்சங்காடு ஆசிரமத்தில் ராமநாமத்தை வாங்கிட்டு திருவண்ணாமலையில் சுடுகாட்டில் 40 வருஷம் அழிஞ்சு ராம் சரத்குமார் சாமி ஆகி போயிட்டார். நீ யாரை இன்றைக்கி ஒரு கடவுளை போல நினைக்கிறியோ, ஆன் பார் வித் காடுன்னு நினைக்கிறியோ, அவங்க எல்லாம் உன்ன மாதிரி என்ன மாதிரி தான், உலகத்தில் பிறந்தவங்க தான். தெர் இஸ் நத்திங் கால்ட் காடு அண்ட் நோபடி கால்ட் காடு. இட்ஸ் எ டிவைன் எனர்ஜி அண்ட் எவ்ரி ஒன் இஸ் ஹியூமன் with their penance and perseverance. They are treated on par with God. தானமும் தபமும் தாமும் செய்வராயின் வாரவன் நாடு வழி திறந்திடுமே, அவ்வளோதான். ஸோ தானம் செய், தவம் செய், நீயும் அங்கே போயிடலாம், மேலே போயிடலாம், உன்னையும் கடவுள்னு 4 பேர் சொல்லுவாங்க. இது வரைக்கும் உலகத்தில் யூனிவர்சல் காட்னு யாரையாவது நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு 40% பாப்புலேஷனுக்கு இயேசு கடவுள், ஒரு 20%க்கு முகமது நபி ஆர் அல்லா கடவுள். இந்து மதத்தில் இருக்கிற ராமர் கிருஷ்ணர் இவங்களுக்கெல்லாம் இன்னொரு 20%, அதுவும் இப்போ இந்தியாவுடைய பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆனதுனால கடவுள், அவ்வளோதானே. 100% யாராவது இது வரைக்கும் கடவுள்னு ஒரு ஆளை ஒத்துக்குன்னு இருக்காங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டி இருந்தது. அவங்களுக்கு எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக அங்கங்கே வந்தவங்க தான் பிற்காலத்தில் கடவுளை போல் மதிக்கப்பட்டார்கள். இப்போ உனக்கு உங்கள் அப்பா அம்மா பிடிக்கும்னா நீ அவங்கள கடவுளாக கும்பிடு, யார் வேணான்னா. உனக்கு சிடி பாபா பிடிக்குது, சத்யசாயை பிடிக்குது, ரத்தனகிரி சாமியை பிடிக்குது, ராம் சரத்குமார் சாமியை பிடிக்குது, கிருஷ்ணவேணி மாவை பிடிக்குதுன்னா கும்பிடு, யாரும் ஒன்று வேணான்னு சொல்ல போகிறதில்ல. அப்போது இட் இஸ் யுவர் சாய்ஸ் டு கோ ஃபார் எ ஃபார்ம் வர்ஷிப் ஆர் எ ஃபார்ம்லெஸ் வர்ஷிப். ரெண்டும் உங்கள் கையில் தான் இருக்குது. இட்ஸ் யுவர் ஓன் அக்செப்டன்ஸ். ஸோ டோன்ட் கிவ் டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் ஃபார்ம்ஸ். ஒரு எலக்ட்ரிசிட்டி தான் எல்லாம். அந்த மாதிரி ஒரு டிவைன் எனர்ஜி ஆகாசத்தில் இருக்குது. You should be bothered about your supreme energy which is watching you all the time. திருமூலர் சொல்கிறார், கண்காணி இல்லை என்று கள்ளம் பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காணுங்கிறார். நம்மளை யாரும் பார்க்கல, சூப்பர்வைசர் கண்காணின்னு வாங்க, அவன் இல்லைன்னு எல்லோரும் ஃப்ராட் பண்ணுறாங்க, அவன் இல்லாத இடமே இல்லைன்றான். அதை எதை வச்சு சொல்கிறாங்க? நம்ம மனம் இருக்கு இல்லையா, அதுதான் சாட்சி, மன சாட்சி. வித்தின் யூ there is an inner voice which tells you, டே பாவி இதை பண்ணதுடா, இதை பண்ணுடா அப்படின்னு சொல்லுது இல்லையா. அந்த இன்னர் வாய்ஸ் இல்லையா, அதுதான் கடவுள். மனதானை மனதில் நின்ற கருத்தாரை மனத்தகத்தான் வாய் மேலான், த இன்டுவெல்லிங் ஸ்பிரிட் இஸ் காட். ஸோ உனக்கு இந்த பாஷை புரிஞ்சிச்சுன்னா நீ வெளியிகிற கடவுள் கல் காகிதம் இதெல்லாம் கட்டிட்டு அழுவ மாட்டேன். யூ வில் ஃபாலோ யுவர் இன்னர் டிக்டம். அது சொல்லுது இல்லை, பண்ணாதடான்னு பண்ணாத, அது பண்ணுன்னு சொன்னால் பண்ணு. இதை தவிர நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆன்மீகம் என்பது ஆன்மா சம்பந்தப்பட்ட படிப்பு. ஆன்மா எங்கே இருக்குது? உனக்குள்ளே தான் இருக்குது. இந்த உடம்பு கண்டெய்னர், இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டு தான் ஆன்மா. ஈ எறும்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மா இருக்குது.
எறும்புக்கு இருக்குது, ஈக்கு இருக்குது, பல்லிக்கு இருக்குது. ஷிரடி சாய்பாபா இருந்தார். ஒரு பல்லி மேலே கொட்டக்கொட்டான்னு சவுண்ட் பண்ணி நின்றது. பாபா அதை பார்த்து சிரிச்சு நின்றார். எல்லோரும் கேட்டாங்க என்னன்ட்டு. இந்த பல்லியோட அக்கா பல்லி அவுரங்காபாத்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருன்றார். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு அவங்களுடைய லக்கேஜோடு வந்து இறங்குறாங்க. இந்த லக்கேஜ் இருந்து ஒரு பல்லி குச்சி நேராக போய் இந்த பல்லிக்கிட்ட குச்சின்னுது. அப்போ இவர் கேட்குறாரு, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னு. அவுரங்காபாத்லேருந்து வரணும். அப்போ ஒரு பெரிய நிலைக்கு போன ஒரு மகான் இருக்கார் இல்லையா, அவருக்கு தெரியுது எறும்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகளுக்கும் கூட சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, ஆத்மா இருக்குன்னு. இப்போ ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்த மாதிரி இயற்கையில் தாவரங்களுக்கெல்லாம் உயிர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சான்னு வையேன். அது வரைக்கும் எல்லாமே இருந்தது. ஈ ஹேஸ் டு கோ ஃபார் ஏ வெரி மைன்யூட் கேமரா, கிரியோஃபோனிக் கேமரா ஏதோ. அப்போது ஒரு இலையை கிள்ளிட்டு அதை பார்த்தாக்கா அது துடிக்கிறது தெரியுது, அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அண்டு அவங்க கேமரா தூக்கின்னு அது பண்ணி இது பண்ணி விஞ்ஞானிகள் அமேசான் காடு இங்கே அலையிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு இதெல்லாங்குது, நண்டுலாங்குது. அதுக்கு ஒரு குயின் நண்டு இல்லை கிங் நண்டு இருக்குமா. அது அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வந்து சத்தம் கொடுக்குமா, இடி வரப்போகுது, மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுதுன்னு. ஆனால் அந்த உண்மையை சொன்னதுக்கு பாவத்துக்காக அது தன்னை அடிச்சுன்னு செத்து போயிடுமா, மற்றதெல்லாம் உள்ளே இருக்குமா. அது மாதிரி நமக்கு புரியாத எவ்வளோ விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. தேர் ஆர் மோர் திங்ஸ் ஆன் த ஹெவன் தென் வாட் யூ கேன் சி ஆன் திஸ் ஹெர்த். ஓ மிஸ்டர் ஒரிஷியன் ஷேக்ஸ்பியர் சொல்லுவார். அந்த மாதிரி நமக்கு புரியாத விஷயந்தான் இந்த உலகத்தில் ரொம்ப இருக்குது. அது ரொம்ப அதையே முழு நேரமாக எடுத்துக்கிட்டு இந்த ஜனங்கெல்லாம் விட்டு போனால் ஏதோ ஒரு ட்ரூத்து உனக்கு தெரியும், ஒரு ட்ரூத் தான் தெரியும். எல்லாத்தையும் எல்லோரும் தெரிஞ்சுக்கிந்தா இல்லை. ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங், எமர்சன், தட் இஸ் தட் ஐ டோன்ட் நோ எனி திங்னா. ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் இஸ் தட் ஐ டோன்ட் நோ எனி திங். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், அது என்னென்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது தான். அப்படி அவையார் என்ன சொன்னால், கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு என்று உற்ற கள்ளமடைந்தே ஓதுகின்றாள். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல. படிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, நம்ம ஆயுசு ரொம்ப கம்மி. அந்த ஆயுசில் நமக்கு பாதி நாள் தூக்கமும் பாதி நாள் வியாதி வந்து தொலைக்குது. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல. என்ன பண்ணோம், தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே பாலுன் குறுகின்னு தெரிந்து. பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா அன்னப்பட்சி பாலை மாத்திரம் எடுத்துக்கின்னு தண்ணி விட்டுருமா. அந்த மாதிரி உனக்கு ஆயுசு கம்மிடா மனுஷனே, ஆனால் இருக்கிற ஆயுசுக்குள்ளே நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோ, கெட்ட விஷயத்தெல்லாம் விட்டுடுன்னார். அவ்வளோதான், கெட்டதை விட்டுடு, நல்லதை மாத்திரம் பாரு. அப்படி பார்த்தியானா ஏதோ ஒரு ட்ரூத் உனக்கு கிடைக்கலாம். எல்லா ட்ரூத்தும் எல்லாருக்கும் கிடைச்சதா இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த ட்ரூத் உனக்கு கிடைக்கும். நான் அமெரிக்கா போயிருந்தபோது என்ன ஒரு லெக்சர் கூப்பிட்டாங்க எம்ஐடியில், ரொம்ப பெரிய அறிவாளிங்கெல்லாம் எம்ஐடி. அப்போ அங்கேருந்து 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. நான் தங்கியிருந்ததுக்கு வந்து வி ஹவ் ஹேடு தயானந்தா, வி ஹவ் ஹேடு இனி அதுவும் சாமியார் பேர்லாம் சொன்னாங்க, சின்மயானந்தா, we had Dayananda, we had Chinmayananda, we had this, that. Tell us in what way you are different. We have no time to waste by inviting you to our lecture. நிஜம் எனக்கு ஒரு இன்டர்வியூலாம் வச்சானுங்க. தென் தே இன்வைட்டட் மீ டு த எம்ஐடி. அவன் இந்தியன் சாமியார் என்னதுன்னே இந்தியன் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருந்தாங்க. அது நிறைய ஒரு 1000-1500 பேர் இருந்திருப்பாங்க. பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில். அப்போது ஜென்ரலாக நான் போகிற போது ஒரு குஜராத்தி என்ன பண்ணோம், அந்த பொம்பளை குஜராத்தி பொம்பளை இல்லை, அவள் என்கிட்ட சொன்னான், நான் தீர்க்க சுமங்கலியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. நான் பக்கத்தில் என் ஹஸ்பண்டு கையை தூக்கி அந்த பொம்பளை தலைமையில் வச்சு அவர் ஆசீர்வாதம் பண்ணால் நீ சுமங்கலியாக இருப்போம். அந்த ஆள் அப்படியே கையை பிடிங்கிட்டு வெயிட் சுவாமிஜி ஆகிட்டு இன்சூரர் பர்சன். அப்போ நான் ஸ்பீச் கொடுக்குறேன். அப்போ ஐ வாஸ் ட்ரைங் டு டெல் தம் ஹவு மெட்டீரியலிசம் அண்ட் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஆர் பேலன்ஸ்டு அப்படின்னு. ஒர்ஷிப்பு அது ஈஸி டு ஒர்க் அண்ட் ஒர்ஷிப், ஒர்க் ஆர் ஒர்ஷிப், ஒர்க் ஃபார் ஒர்ஷிப், ஒர்க் ஆஸ் ஒர்ஷிப் 4 பிரித்து அதுக்கெல்லாம் கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்து இட்ஸ் எ பியூட்டிஃபுல் லெக்சர். அப்போது ஒரு பையன் எந்திரிச்சான். எந்திரிச்சு விவேகானந்தா சா காட் த்ரூ ராமகிருஷ்ண பரமஹம்சா ஜஸ்ட் லைக் தட், கேன் யூ ஷோ காட் டு மீ ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னா. நான் சொன்னேன், அதே ராமகிருஷ்ணர்கிட்ட 3 பேர் போனாங்க. முதல்ல போன ஆள்கிட்ட அவர் சொன்னார், நீ திராட்சை பழம் சாப்பிடு பகவத்கீதை படினாரு.
அவன் வந்து எவ்வளோ திராட்சை சாப்பிட்ணும், எத்தனை வேளை சாப்பிட்ணுன்னா உனக்கு வராது, கடவுள் போயிட்டு வான்னு. என்ன சாமின்னா, நான் கடவுளை பகவத்கீதை படிக்க சொன்னதும் மண்டையில் வரல. ஸோ யுவர் ப்ரியாரிட்டிஸ் ஒன்லி ஈட்டிங் திராட்சை, அதனால் உனக்கு வராது போன்ட்டார். இன்னொருத்தன் அதே கேள்வியோடு வந்தான். அவன் தலையை தண்ணியில் மூக்குனார். அவன் தண்ணி இப்படி தலையெடுத்து வந்தான். ஒரு நிமிஷத்துக்கு முன்னே என்ன நினச்சினார், தண்ணியிலேருந்து தலையை எப்போ வரணும், அது மாதிரி கடவுளை தவிர வேறு எதுவும் எண்ணெய் இல்லைன்னா என்கிட்ட வாடினார். அதுக்கடுத்து நரேந்திரம் போனான், அவன் தான் விவேகானந்தன். அவங்ககிட்ட அவன் கேட்குறான், கடவுளை எனக்கு காட்ட முடியும், வயநாட்டில் அவன் காட்டுறாரு. அப்படியே ஒரு எக்ஸசிக்கல் இருக்கான். அப்புறம் அவர் சொல்கிறார், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ தான், நீ சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னே தான் இது வரும். யூ ஆர் கோயிங் டு பி அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு சர்வ் காட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ. ஸோ ஐ ஹவ் கிவன் யூ தி ஜாய், பட் ஐ எம் லாக்கிங் அட் கீப்பிங் த கீ வித் மீ அப்படின்னார். அந்த மாதிரி நீ வந்து இன்றைக்கி பிஹெச்டி பண்ணுறப்பா, ஒரு நாளைக்கு 14லேருந்து 16 மணி நேரம் படிக்கிற, ஒரு 7-8 வருஷமாக பண்ணின்னு இருக்க, நீ கண்டுபிடிக்க போகிறது ஃப்ராக்ஷன் ஆஃப் த ட்ரூத்து. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த ட்ரூத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே உனக்கு இவ்வளோ வருஷம் இவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணோம். கடவுள்ன்றது ஹோல் ட்ரூத்து, அதே ஒரு செகண்டில் எனக்கு காட்டுன்றியே, என்னை எப்படி காட்ட முடியும்னா நான் இப்படிலாம் இருக்குது உலகம் பூராவும். அதாவது என்ன கேட்குறோன்னு தெரியாமல் அவங்கள ஒரு வேனிட்டியை வெளிப்படுத்திக்கிறதுக்காகத்தான் இந்த கேள்வி பதில்கள்லாம் வரும். நீ எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு போ, த பெஸ்ட் வே டு வின் எனி ஆர்குமெண்ட் இஸ் டு அவாய்ட் இட். த பெஸ்ட் வே டு வின் எனி ஆர்குமெண்ட் இஸ் டு அவாய்ட் இட். இஃப் யூ வாண்ட் டு ஆர்கியூ இட், தெர் வில் பி a vanity clash. அவனை அறிவாளியும் காட்டிக்க முயற்சி பண்ணுவான், அண்ட் யூ டோன்ட் வாண்ட் டு லெட் யூ டவுன், இட் வில் பிகம் a street quarrel. அதனால் அவாய்டு எனி ஆர்குமெண்ட், யூ அவாய்ட். ஓகேவா? பாடுங்க. சங்கரமானந்தம் சிவசங்கரமானந்தம் சந்நிதி ஆனந்தம் சதா பிரம்மானந்தம் தரிசனமானந்தம் தருமருளரு ஆனந்தம் ஸ்பரிசம் ஆனந்தம் அது சாஸ்வத ஆனந்தம் ஸ்ரவணம் ஆனந்தம் நாமஸ்மரணம் ஆனந்தம் சரணம் ஆனந்தம் சம்ரக்ஷணமானந்தம் சத்திய ஆனந்தம் அது நித்திய ஆனந்தம் பக்தியின் ஆனந்தம் பரமானந்த ஆனந்தம் சாந்தம் ஆனந்தம் அருள் சாகரமானந்தம் பாவமும் ஆனந்தம் இவன் பாதையும் ஆனந்தம் விண்ணுயர் ஆனந்தம் இவன் விழிகளில் ஆனந்தம் ஞானத்தின் ஆனந்தம் ஞானானந்த ஆனந்தம் பஜனம் ஆனந்தம் அதன் வசனம் ஆனந்தம் நடனம் ஆனந்தம் லயநாதம் ஆனந்தம் ஜனனம் ஆனந்தம் இந்த ஜகத்தில் ஆனந்தம் மரணம் ஆனந்தம் இவன் மடியில் ஆனந்தம் சங்கரமானந்தம் சிவசங்கரமானந்தம் சிவசங்கரமானந்தம் குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா